தமயந்திக்கு நடந்த ஆக்சிடென்ட் சும்மா எதாச்சும் எல்லாம் நடக்கலமா. யாரோ பிளான் பண்ணி அவ மேல லாரி வச்சு மோதி இருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்களா? யாருடா அப்படி செஞ்சது? தமயந்திய கொலை பண்ற அளவுக்கு யாருடா அவளுக்கு விரோதி? அவங்க யாரா இருந்தாலும் சரிமா, கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவாங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட மாட்டி இருக்குமா. சீக்கிரமே அது யாருன்னு கண்டுபிடிச்சு அப்படியே அவங்களுக்கு என் கையாலே தண்டனை கொடுக்கறமா. இது என்ன புது சோதனை? ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். என்ன ஆதாரம்னு தெரியலையே. ஆமா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தமயந்தியை நான் தான் கொலை பண்ணனா? இப்போ தமயந்தி ஆக்சிடென்ட் பண்ண லாரியோட நம்பர் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. கண்டுபிடிச்சு என் கையாலேயே நான் அடிச்சு கொல்றேன் பாருங்க. அம்மா, என்னது லாரி நம்பர் கிடைச்சிருச்சா? ஐயோ, அப்ப கன்ஃபார்மா நம்ம மாட்டிப்போம் போலயே. அம்மா, நான் தமயந்தியை கொலை பண்ணுவேனம்மா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த ஏஜ் யாரும் இருந்தோ இந்த ஆளும் சேர்ந்துகிட்டு என் மேல கொலகார பட்டத்தை சுமத்த பார்த்தாங்களம்மா. ஆனா என் தமயந்தி தாமா யாரோ ஒரு பொண்ணு ரூபத்துல வந்து லாரி நம்பரை சொல்லியிருக்காமா. என் மேல இருந்த கரையை தொடச்சிட்டாமா. தமயந்தி சாகல, அவ சாமியா மாறி அவ என் கூடயே தாமா இருக்கா. என் கூடவே தான் இருக்கா. டேய் நலன், அழாதடா. அம்மாக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சுடா. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உறுதியா நான் நம்பினேன். இப்போ தமயந்திய வந்து உன் மேல மத்தவங்க சுமத்துன கலங்கத்தை அவ தொடச்சிட்டாடா. நீ அவங்கள கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனைய வாங்கி கொடுக்கணும்டா. நலனை பார்க்கவே பாவமா இருக்கு. தமயந்தி மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நலன் சந்தோஷமா இருந்திருப்பாரு போல இருக்கே. ரிலாக்ஸ். அதான் நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் அழறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அது ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. அம்மா, அஞ்சலி எப்படியாவது கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிடுங்க. நான் ஏதோ வந்துடுறேன். நலன் மேல விழுந்த பழியும் பாவமும் விலகிருச்சு அஞ்சலி. கடவுளே, என் புள்ள கூட துணையா நின்னு என் மருமகளை கொன்னவங்கள கண்டுபிடிச்சு கொடுப்பா. கவலைப்படாதீங்க ஆண்டி, கண்டிப்பா உங்க மருமகளை கொன்னவங்க சீக்கிரமே மாட்டிப்பாங்க. உங்க பையன் கண்டுபிடிச்சிருவாரு. ஏற்கனவே இருக்கிறவங்க பத்தாதுன்னு இப்ப இவ வரை நமக்கு எதிரா பேசுறாளே. அதை விடுங்கம்மா, அவங்களெல்லாம் அண்ணன் பார்த்துப்பான். முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டை கவனிங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுங்க. பாவம், நம்ம வீட்டு பிரச்சனையில அவங்க எதுக்காக கஷ்டப்படணும்? ஐயோ, ஆமால. சாரி அஞ்சலி, நான் உன்னை மறந்தே போயிட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல ஆண்டி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே தான், ஃப்ரீயா விடுங்க. என்ன ஓகே? இன்னும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. இன்னும் உனக்கு சாப்பாடு கொடுக்கல? ஐயோ சாரிம்மா. சரி,
நீ வா, உனக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நார்மலாவே நான் லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். சோ நோ இஷ்யூஸ். ஐம் ஓகே. ஓ அப்படியா? சரி, அப்போ ஓகே. நீ இரு, நான் போய் உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். வரேன். அம்மா மாமா ஆ, ஒரு நிமிஷம். ஆ, என்னடி? நீங்க பாட்டுக்கு போய் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு போறீங்க. ஆ, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏண்டி, என்னாச்சு? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்காம ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்றீங்க? ஆமால, நான் ஒருத்தி எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். அஞ்சலி, உனக்கு என்னம்மா பிடிக்கும் சொல்லு, நான் அதையும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி, எதுக்காக இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் பாக்குறீங்க? நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான், பண்ணுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க என் அண்ணனோட கெஸ்ட். நாங்க உங்களை சரியா கவனிக்கலன்னா அப்புறம் அண்ணன் எங்களை தான் திட்டுவான். ஆமாமா, பிரீத்தி சொல்றதும் கரெக்ட் தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அம்மா, அவங்களுக்கு சொல்ல சங்கடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம அவங்களுக்கு தேவையானத அவங்களே செஞ்சுக்க சொல்லுங்க. ஆ, அதுவும் நல்ல ஐடியா தாமா. அஞ்சலி, உனக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அத நீயே போய் செஞ்சுக்கோ. நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஐயோ என்ன ஆண்டி நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். அப்படி இல்லம்மா, புது இடம், புது ஆளுங்க. உனக்கு எங்க சமையல் செட் ஆகுமோ என்னமோன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன், உனக்கு வேண்டியதை நீயே சமைச்சுக்கோ. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஏய், என்னடா நடக்குதுங்க? இந்த அபிராமி அக்கா என்னையே கிச்சனுக்குள்ள விடாது. இப்போ எவ்வளவு ஒருத்திய நீயே போய் சமைச்சு கொடுன்னு சொல்லுது பாத்தியா? ஆமாம்மா, இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி தான் தோணுது. இல்லனா பெரியம்மா இப்படி பண்ண மாட்டாங்களே. இந்த நேரம் பார்த்து மாமா வர வெளியில போயிட்டாரே. அவர் இருந்தாவது தட்டி கேட்பாரு. நாமெல்லாம் கேட்டா ஈஸியா தட்டி விடுவாங்களே. அவங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட கொலை. தமயந்தி, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு நீ அனுபவிச்ச வேதனையை விட வலியை விட பெரிய தண்டனைய அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஹலோ பாஸ். உங்ககிட்ட ஒரு லாரி நம்பர் சொல்றேன். அதோட ஓனர் யாரு, இப்போ அது எங்க இருக்கு, லாஸ்ட் 1 மந்தா அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும். சரி, ஏன் பாஸ், என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்புறம் நீ அந்த லாரியை ட்ரேஸ் பண்றது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கட்டும். ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணு. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். நீங்க வண்டி நம்பரை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் நம்பர் அனுப்புறேன், உன் மொபைலுக்கு அனுப்புறேன். திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல்ல, அஞ்சலிக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ். அண்ணே, அத பத்தி தானே இப்ப பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே செஞ்சுக்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க யோசிக்கிறாங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு அஞ்சலி? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கோங்க.
சம்பந்தியம்மா, எல்லாரும் எங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சம்மந்தி. நீங்க என்ன இந்த பக்கம்? ஏன் சம்பந்தி, நான் வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி. தமயந்தி இவளோட கனவுல வந்தாளாம். வீட்டுக்கு போய் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வான்னு சொன்னாளாம். அதனால அக்கா சொன்னதை கேட்டே ஆகணும்னு ஒரே ஆடம். சரி வான்னு நானும் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா அத்தை, அக்கா கனவுல வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, நீ போய் பார்த்துட்டு வரியான்னு ரொம்ப கஷ்டமா அழுதுகிட்டே சொல்லுச்சு. அக்கா சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை. அதனாலதான் அடம் பிடிச்சு அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே, ஆத்தாலும் மகளும் பேசுறத பார்த்தா எல்லாமே செட்டிங் போல இருக்கே. அந்த அளவுக்குலாம் இவளுங்க நல்லவளுங்க கிடையாதே. சொன்னல்லம்மா. ஏன் மாப்ள, நாங்க வந்தது உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இருக்கா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்க நிக்கிறத பார்த்தா யாருமே இன்னும் சாப்பிடலன்னு தான் நினைக்கிறேன். ஏய் ஆராதனா, அம்மா, என்னடி பாத்துட்டு நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரமா போய் எல்லாருக்கும் வேண்டியதை சமைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாரையும் சாப்பிட வெயி. அட, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்மந்தி. அவளுக்கு எதுக்கு வீண் சிரமம், நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அத்தை, எனக்கு என்ன சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உங்க எல்லாரையும் பாத்துக்க சொல்லி தமயந்தி அக்கா தான் என் கனவுல வந்து சொல்லிட்டு போனாங்க. நான் இப்ப எதுவும் செய்யலன்னா தமயந்தி அக்கா தான் என் மேல கோச்சுக்கும். ஆமா சமந்தி, அது மட்டும் இல்லாம ஆராதனா ரொம்ப நல்லா சமைப்பா. கிட்டத்தட்ட தமயந்தி மாதிரியே தான் இருக்கும் இவளோட கைப்பக்குவமும். ஒரு தடவை ஆராதனாவோட சமையல நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஒத்துப்பீங்க. அதுக்காக யோசிக்கல சம்மந்தி. ஆல்ரெடி அஞ்சலிய சமைக்க சொல்லிட்டேன். அஞ்சலியும் ரெடி ஆயிட்டா, அதனாலதான். அட, இதுக்கு போயா யோசிக்கிறீங்க நீங்க? அஞ்சலி சமைச்சா என்ன, அவ ஒரு பக்கம் சமைக்கட்டும், ஆராதனா ஒரு பக்கம் சமைக்கட்டும். ரெண்டு பேருமா சமைச்சா சீக்கிரம் வேலை முடியும்ல. ஆண்டி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க சமைக்கிறாங்கன்னா சமைக்க சொல்லுங்க. பரவாயில்லம்மா, நீயும் செய். அப்பதானே யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு தெரியும். புரியல ஆண்டி. ஐயோ, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரெண்டு பேரும் சமைச்சீங்கன்னா யாரோட கைப்பக்குவம் நல்லா இருக்கும்னு தெரியும்ல. ரெண்டு பேர்ல யாருக்கு தமயந்தியோட கைப்பக்குவம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அதெல்லாம் வேண்டாம் சம்மந்தி. அது போட்டி மாதிரி ஆயிடும். வீட்டுக்குள்ள போட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே சம்மந்தி. எல்லாருக்கும் கொஞ்சம் மனமாற்றம் வேணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இருந்தாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல சம்மந்தி. போட்டி எதுவும் வேண்டான்னு தான் சொல்றேன். ஏற்கனவே நிறைய போட்டியை நாங்க பார்த்து சலிச்சு போச்சு. ஆண்டி, நீங்க ஃப்ரீயா விடுங்க. I'll take the challenge. போட்டிக்கு நான் ரெடி. டிவில சூப்பர் ஷெஃப்னு ஒரு சமையல் போட்டி நடக்க போகுது. அதுல ஊர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஷெஃப், குக்கு எல்லாரும் சமைப்பாங்க. நீதான் பெரிய சமையல்காரியாச்சே, அதுல நீயும் கலந்துகிட்டு முதல் பரிசை ஜெயிச்சிட்டா உன்னோட மெஸ்ஸ உன்கிட்டயே கொடுத்துறேன். நீங்க கொடுத்த இந்த சேலஞ்ச
நான் சவாலா எடுத்துக்கிறேன் சார். இந்த போட்டியில நான் ஜெயிச்சு என்னோட மெஸ்ஸ நான் திரும்பவும் தரப்பேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது என்னமோ தெரியல, எனக்கு யாராவது போட்டின்னு சொல்லிட்டாலே செம்ம எனர்ஜி வந்துரும். ஆண்டி சமைக்க சொல்லும் போது கூட எதுக்கு நாம போய் சமைச்சுக்கிட்டுன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இவங்க போட்டின்னு சொன்னதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சோ நான் சமைக்கிறேன். எப்பா வாய்ப்பே இல்லை அஞ்சலி. உங்க அக்காவும் இப்படிதான் போட்டின்னு சொல்லிட்டா வரைஞ்சு கட்டிட்டு வருவா. நீயும் அதே மாதிரி தான் இருக்க. கன்ஃபார்மா நீங்க 2 பேரும் ஒரே ரத்தம் தான். சொல்லுங்க, உங்களுக்கு நான் சமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். டேய், என்னடா நடக்குதுங்க? அத்தாவும் மகளும் சும்மா வந்த மாதிரியே தெரியலையே. ஏதோ காரியமா தான் காய் நகர்த்துற மாதிரி தெரியுதே. ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதுல உள்குத்து இருக்கு. என்ன இருந்தாலும் நமக்கு அவளுங்க தான் சரி. பேசாம அவளுங்க கூட கூட்டு சேர்ந்துட வேண்டியதான். ஆமாமா, இது கூட பார்ட்னர்ஷிப் போறது தான் நமக்கு நல்லது. என்ன சம்பந்தி, இதுக்கு போய் இவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளையே ஓகே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, நீங்களும் ஒத்துக்கோங்க. ஆண்டி ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். ஓகே சொல்லுங்க. சரி, வச்சுக்கலாம். சூப்பர் சம்பந்தி, அப்புறம் என்ன, எல்லாரும் போட்டிக்கான வேலையை போய் ஆரம்பிக்கலாம். ஏய் ஆராதனா, இங்க பாரு. நீ போய் கிச்சன்ல எல்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணிடி. உனக்கு தேவையானதெல்லாம் போய் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அஞ்சலி, உனக்கு தேவையானதெல்லாம் நீயும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. போ போ ஆராதனா, போ போ. ஒரு நிமிஷம். போட்டியெல்லாம் ஓகே தான், ஆனா போட்டிக்கு என்ன ரூல்ஸ்னு யாருமே எதுவுமே சொல்லலையே. அட ஆமால, ரூல்ஸ் என்னன்னு சொல்லவே இல்லையே. ரூல்ஸா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு போட்டியிலேயே முழுசா உடன்பாடு இல்ல. நீங்க எல்லாரும் கேக்குறீங்கன்னு தான் நானே ஒத்துக்கிட்டேன். 2 பேருக்கும் என்ன தோணுதோ அதையே சமைக்கட்டும், விடுங்க. அதுக்கு இல்லக்கா, என்ன வேணாலும் சமைக்கலாம், எப்படி வேணாலும் சமைக்கலாம்னா அதுக்கு பேரு போட்டி இல்லையே. ஆமா சம்பந்தி, சின்ன சம்பந்தி கேக்குறதும் கரெக்ட் தான். போட்டின்னு வந்துட்டாலே ஏதாவது ரூல்ஸ் இருக்கணும்ல, அப்பதானே அந்த போட்டியில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அஞ்சலிய சமைக்க வச்சு அவளுக்கு அன்னபூர்ணி அம்மாவோட கைப்பக்குவம் வருதான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இதுங்க வேற உள்ள பூந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்குதுங்களே. ஆக்சுவலா இவங்க சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு ஆண்டி. போட்டின்னு வந்துட்டா அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருந்ததுன்னு ஆகணும். எதுனாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இந்த சிட்டிலேயே பெரிய ஷெஃப் என் அண்ணன் தான். இந்த போட்டிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ என் அண்ணனே சொல்லட்டும். அடிப்பாவி, சம்மந்தி சொல்லியிருந்தாலாவது ஏதாவது லோக்கல் ரூல்ஸா சொல்லியிருப்பாங்க. இவன் வேணும்னே வெளிநாட்டு ரூல்ஸா சொல்ல போறானே. அண்ணே, நீ என்ன இப்படி யோசிக்கிற? என்ன ரூல்ஸ்னு டக்குன்னு சொல்லு. என்ன ஏன் பிரீத்தி இதுக்குள்ள எடுக்கிற? நீங்களா ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி போட்டி நடத்துங்க. ஐயோ என்ன நீங்க, எதுக்கு இதுக்கு போய் இவ்ளோ தயங்குறீங்க? சும்மா சொல்லுங்க, என்ன ரூல்ஸா இருந்தாலும் நான் ரெடி. இப்ப என்ன? நான் மட்டும் ரூல்ஸ் எல்லாம் வேணாம் நான் சொன்னேன். எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்னென்ன, அவங்க 2 பேரும் தான் இவ்ளோ ஆர்வமா இருக்காங்கல்ல, ஏதாச்சும் சொல்லிவிடு. சரி ஓகே சொல்றேன். 2 பேரும் கொஞ்சம் தள்ளி வந்து நில்லுங்க. தமயந்தி அளவுக்கு அஞ்சலியால சமைக்க முடியுமான்னு செக் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ரூல்ஸ் தான் சொல்லணும். அப்பதான் அவ தீவிரமா யோசிக்க ஆரம்பிப்பா.
அப்படி யோசிக்கும் போது தான் அஞ்சலியோட ஜெனடிக் நர்வ்ஸ் எல்லாம் வேலை செய்யும். எஸ், தமயந்தி சொன்ன மாதிரி அஞ்சலிக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் இருக்கிற ரத்த சம்பந்தத்தை கண்டுபிடிக்க இதுதான் செம்ம சான்ஸ். அண்ணே, என்னண்ணே நீ யோசிக்கிறத பார்த்தா இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படிஷன் வச்சுக்க சொல்லுவ போலயே. ஒருவேளை எனக்காகவே இந்த போட்டிய ரொம்ப டஃப்பா கொடுக்கணும்னு யோசிக்கிறாரோ என்னமோ. சச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. போட்டின்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் ரெடியா இருந்து தானே ஆகணும். ஈஸியா இருக்கிறதுக்கு பேரு போட்டியே கிடையாதுல்ல. அது பாயிண்ட். நீங்க டஃப்பாவே யோசிங்க. சரி, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இது வீட்டு கிச்சன்ங்கிறதுனால நீங்க 2 பேரும் ஒரே டைம்ல சமைக்க முடியாது. ஸோ நீங்க 2 பேருமே 1 by 1 தான் சமைச்சாகணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல யார் சமைக்க போறாங்களோ அவங்க சமைச்சு மிச்சம் வச்சுட்டு போற இன்கிரீடியன்ஸை மட்டும்தான் 2ஆவதா சமைக்க போறவங்க யூஸ் பண்ணணும். புதுசா எந்த இன்கிரீடியன்ஸும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது.